இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டெய்லி பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு ஃபுல் மூன் டே தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனோட நேம் வந்து ஷாவ். அந்த பையன் ரொம்ப அங்கே பெயினில் அங்கே துடிச்சிட்டு இருக்கான். ரொம்ப அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாவின் அவங்க ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப அதை பார்த்துட்டு கவலையாயிடுச்சுக்கு. எப்படா வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஃபைனல் நம்ம ஹீரோயின் மெடிசனை கொடுத்து அந்த பையனை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிடுறா. அங்கே தான் பையனை பற்றி வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. வெளியே தெரிஞ்சு ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அவங்க மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு என் பையன் வாழ்க்கையே நரகமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவோட டிஎன்ஏ தான் இந்த பையனுக்குமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி எல்லாமே ஆயிடுச்சுக்கு அப்படின்றத சொன்னதும் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் ரொம்ப ட்ரிங்க் பண்ணி இருந்திருக்கா. அன்றைக்குமே ஃபுல் மூன் டே தான். அங்கே ஒரு ரூம்க்கு அவள் வந்து போயிருக்கா. பார்த்தா அங்கே ஒரு உல்ஃப் வந்துட்டு படுத்துருக்கு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஒரு ஹஸ்கி நாய்க்குட்டின்னு நினச்சிட்டு அங்கே கூட சேர்ந்து படுத்து அங்கே தூங்க ஆரம்பிச்சுடுறான். பட் அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்மளோட ஹீரோ கிம் வந்துட்டு ஒரு மனுஷனை அங்கே வந்துட்டு உருமாறிடுறான். ஹீரோயின் ஏதோ கனவு நினச்சி அவனை டச் பண்ணிகிட்டே இருக்கா. பட் அவனுக்குமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. கண்டது கனவு கிடையாது, உண்மைதான்னு அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிட்டு அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறதுலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாட்டி இப்படி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கால் வந்துடுது. அதை பார்த்து அதை கேட்டதுமே அவள் ரொம்பவே நோஸ் ஆகி போயிட்டு விழுந்தடிச்சு வேகமாக அங்கேருந்து ஓடி இருக்கா. அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுக்க சொல்லி எதுவும் கேட்கல. இவன் பொண்ணு பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்புறமே நம்ம ஹீரோயின் அங்கே கொஞ்ச நாள் கழிச்சு டெஸ்ட் பார்த்தா அவள் கன்சீவ் ஆகிட்டா போல. அங்கே வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு அவளாவே தனியாகவே கஷ்டப்பட வேண்டியதாக இருந்திருக்கு. ஏன்னா பாட்டி மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க, அவங்களுமே இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ குழந்தையுமே போர்த் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு குழந்தைய எப்படியோ காப்பாற்றி நல்லபடியாக வளர்த்துருக்கா. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு இங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் பாசி இப்படி வந்து உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பிளேண்ட் எடுக்க போக சொல்லி வந்துட்டு கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நான் தான் இதை சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அப்புறம் என்னை ஜாப்பை விட்டு வந்து தூக்கிடுவாங்கன்னு சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோ நீ எனக்கு ரொம்ப லாயலாக இருக்க, கண்டிப்பாக நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அவங்க பாட்டி சொன்ன விஷயம் ஆஃப் வருது. ஹியூமன் மேலே மட்டும் நம்ம எப்பயுமே ரெஸ்ட் வைக்கவே கூடாது. உன் தாத்தா மேலே நான் நம்பிக்கை வச்சேன், பட் வந்துட்டு என்னோட உள்புருவத்தை பார்த்ததுமே அவர் என்னை கொலை பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணார். அதே மாதிரி தான் எல்லா மனுஷங்களுமே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. அதனால் அவனுக்கு ஹியூமன் மேலே எந்த ஒரு நம்பிக்கையுமே வரமாட்டுது. ரிலேஷன்ஷிப்புமே வச்சுக்க விரும்பலைன்னு அவன் சொல்கிறான். பட் அவன் வந்துட்டு அங்கே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கூட்டிகிட்டு போய் நான் ஒரு ஹோட்டலில் விட்டேனே அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறான். கண்டிப்பாக அந்த லேடியை கண்டுபிடிச்சி நான் ஒரு வழி பண்ணிடுறேன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணான்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஷாக்காக தான் இருந்திருக்கு. அவள் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே பற்றி பேசாமல் இப்படிலாம் போயிருக்காள். இந்த மாதிரி பொண்ணை நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோயின் மேலே அவனுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்குது. ஏதோ வந்து சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்றத சொன்னதுமே இல்லை பாஸ் எனக்கு எதுவுமே கேட்கலையேன்னு சொன்னதுமே அவன் என்னதான் இருந்தாலும் உல்ஃப் இல்லையா, ஸோ அவனுக்கு கிளியராக கேட்குது. அவள் வெளியே வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சிருக்கான். ஒருவேளை அந்த லேடி என்னோட குழந்தைக்கு பர்த் கொடுத்துருந்தா என்ன இருக்கிறது, நான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாத ஒரு லேடி எப்படி என்னோட வாழ்க்கை துணையை ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். பிறகு அங்கே மினி வேமா ஓடி வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட இந்த பொக்கேவை இப்போ கொண்டு போய் நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும்ப்பா, வேமா நீ வந்துட்டு கொண்டு போய், இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். இப்போ எனக்கு வீட்டிலேருந்து கால் வந்துருச்சு, நான் இப்போ போயிட்டு வரேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கு போகிறா. அங்கே போனதுமே மியான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவள் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறான் நம்ம ஹீரோயின் ஒரு ஹியூமன்னு. இங்கே ஃப்ளார்லாம் யாரும் வந்துட்டு வாங்க மாட்டாங்க, நீங்கள் கொண்டு ரிட்டர்ன் போங்கன்னு சொன்னதுமே கிம்னு ஒரு பர்சனுக்கு தான் இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க, நான் டெலிவரி பண்ணிட்டு தான் போகணும், அதான் எங்களோட டியூட்டி அப்படின்றத சொன்னதுமே அவள் சொன்னால் கேட்க மாட்டீங்களா, அப்படிலாம் இங்கே யாரும் ஃப்ளார்லாம் ஆர்டர் பண்ணல, நீங்கள் போங்கன்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை. அங்கே அவங்க வம்பு பண்ணிட்டு நின்றுச்சேக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ அவளை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறான். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என் கூட சேர்ந்து ஒன்றா இருந்த பொண்ணு இவ தானேன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்துடுறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போங்க மியா சொல்கிறா, இப்படி சொன்னாலுமே இந்த பொண்ணு கேட்க மாட்டா அப்படின்றத சொன்னதும் என்னாச்சின்னு சொல்லி கேட்கும்போது கிம்மன்றவங்களுக்கு இந்த பொக்கே வந்துட்டு டெலிவரி பண்ண சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் கிம்மா இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சுக்கு. ஏன்னா இவளுக்கு அப்படின்னா சுத்தமாக என்ன யாவும் இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு பார்க்குறான். மூஞ்ச உரன்னு பார்த்துட்டே இருக்கவுமே எதுக்காக ஏன் மூஞ்சி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான், மூஞ்சில் ஏதாச்சும் எழுதியா ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. நான் ஃப்ளாட் டெலிவரி பண்ண வந்திருக்கேன், நீங்கள் இதை வாங்கிக்கிட்டீங்கன்னா என் வேலை முடிஞ்சிடும்னு சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போனதுமே அப்போ மியா சொல்கிறா, நான் தான் சொன்னேன்ல, சொன்னால் புரியாதா, கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கா, கன்ஃபர்ஸ் பண்ண வந்துட்டா காலங்காத்தாலன்னு சொன்னதும் என்னது கன்ஃபர்ஸ் பண்ண வந்தேன், நான் எனக்கு என்ன வேறு வேலையே இல்லை, இந்த ஆளுக்கு போய் நான் ஏன் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்க போகிறேன், டெலிவரி வந்து கொடுக்க வந்தா ஆளுங்க மனசில் நினைப்பா பார்த்தியான்னு சொல்லிட்டு பேசினதும் அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவளுக்கு அப்படின்னா வந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லை, இவ என்னோட பேபிக்கு வந்துட்டு பர்த்மே கொடுத்துருக்க மாட்டா, கொடுத்துருந்தா அவங்க அப்பாவை வந்துட்டு கண்டுபிடிச்சி காமிக்கணுன்றதுக்கு அவளுக்கு கொஞ்சமாச்சும் வந்துட்டு ஞாபகம் இருந்திருக்கும். இவளுக்கு எந்த ரெஸ்பான்சிபிளுமே இல்லையே அப்படின்ற சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான்.
பிறகு அங்கே மினி அங்கே ஜீ பிடிச்சி பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். மினியோட ஹஸ்பண்ட் தான் போல அவன். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு காசு எல்லாமே உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தூக்கி கொடுத்துட்டு இருப்பியான்னு சொன்னதும், நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ, அவள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா தனியாக குழந்தைய வச்சுட்டு, அந்த குழந்தைக்கு வேற பாவம் உட முடியல, நீ எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு சொன்னதும், அதை பற்றி நம்மளுக்கு என்ன கவலை இருக்குது, நீயுமே வந்துட்டு இங்கே கஷ்டப்பட்டு ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்க, நம்மளுமே ரொம்ப கஷ்டம் தானே படுறோம், அப்போ காசு நம்மளுக்கு வேணாமான்னு சொன்னதும், நம்ம என்ன கஷ்டப்படுறோம், ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்றத சொல்கிறா. எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணி கொஞ்சம் ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்லும்போது அவன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான், அந்த சேலரிலாம் வந்தாகணும்னு. அப்போ அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. குழந்தை முன்னாடி போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கானே, இது குழந்தையோட மனசில் பதியுன்றது கூட உனக்கு அறிவில்லையான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே பையனை கூப்பிட்டுட்டு வந்துடா, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, வாங்க நம்ம போய் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே உடனே அவட்ட வந்து ரொம்ப நல்ல விதமாக பேச ஆரம்பிச்சிடுறான். அந்த வீட்டுங்களெல்லாம் ஒய்ஃப்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க, வெளியே வந்துட்டு பெரிய நல்ல மனுஷன் மாதிரி காமிச்சுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜென்மத்தில் ஒரு ஆள் போல இது. அப்போங்க அவன் சொல்கிறான், சேலரிலாம் வந்துட்டு எப்படி வந்து கொடுத்துட்ருக்கீங்களா என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் நீங்கள் வந்துட்டு இப்படி கேட்குறீங்க, எப்பயுமே அவளுக்கு 10% வந்துடுமே, அவள் இன்னமே எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன், நான் இப்போவே அனுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அனுப்புனதுமே அதை பார்த்துட்டு அந்த ஜீக் அங்கே அவ்வளோ ஒரு வைத்தறிச்சலாகிட்டு அவளை பார்த்து முறைச்சிட்ருக்கான். ஒழுங்காக வந்திருக்க காசு எல்லாத்தையும் எனக்கு வந்து அனுப்பிவிடு அப்படின்ற சொல்லிட்டு, நீங்கள் சாப்பிடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம மினிக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு கவலை ஆகிடுச்சிருக்கு. நானும் அவனும் லவ் பண்ணும்போது மேரேஜ் பண்ணிவிட்டு எப்படிலாம் வாழ்க்கையை வாழணும்னு மட்டும்தான் கனவு கொண்டோம், பட் மேரேஜுக்கு அப்புறம் அந்த லவ்ன்றதே இல்லாமல் போயிடுச்சு, டபுள் மடங்காக நான் மட்டுமே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும், ஹீரோயின் எதுக்காக இப்படி பிலாசபிலாம் நீ பேசிகிட்டு இருக்க, உண்மையான லவ்வுமே இருக்குப்பா, நீ வந்துட்டு கவலைப்படாத அப்படின்ற சொல்லிட்டு பேபிஸை போய் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க சாப்பிட்லான்னு சொன்னதும், அங்கே நம்ம ஷாவும் நிம்மியுமே போகிறாங்க. அங்கே தண்ணி திறந்து விட்டு அதிகமாக செலவு பண்ணதுமே, இப்படிலாம் தண்ணியெலாம் அதிகமாக செலவு பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்றத அவன் சொல்லி கொடுத்ததும் ஏன்னு சொல்கிறா, யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்ருக்கான். பிறகு அங்கே வெளியே அவன் வந்து நின்றுட்டே வாங்க நல்லா தானே எல்லாமே போயிட்டுருக்கு, பட் கம்மியாக வந்துட்டு என் ஒய்ஃப்க்கு மட்டும் அவள் கொடுக்குற மாதிரி இருக்கே காசுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். இங்கே நம்ம வீட்டில் ஹீரோவை பார்த்தாங்க ஃபுல் மூணு ஃபுல்லாக மாறிடக்கூடாதுன்றதுக்காக ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவன் தலையில் அங்கே காதெல்லாமே வந்துடுது. அசிஸ்டன்ட் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, பட் அவன் வந்துட்டு கேட்க தான் மாட்டான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து குழந்தையே என்ன பண்ணிட்டு இருக்கா, வா உள்ள நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பார்த்தா அங்கே பேபி இல்லை. அவன் ரொம்ப பயந்து போயிடுறா. அங்கே ஒரு பர்சன் அங்கே கால் பண்ணிவிட்டு, உன் பிள்ளைய நான் வந்து கிட்னாப் பண்ணிட்டேன், இப்போ நீ நிறைய காசு எடுத்துகிட்டு வா, போலீஸ்கிட்ட போனேன்னா கண்டிப்பாக குழந்தைய டெட் பாடியாக தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இடத்தையுமே சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின்மே அரண்டு போய் அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா. மாஸ்க் போட்டுட்டு அந்த பர்சன் வர்றான். பட் ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா அது ஜீ தானு. நீ இப்படி ஒரு வேலை பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றத சொன்னதும், அப்போ அந்த ஜீ சொல்கிறான், என் பொண்டாட்டி அங்கே வந்து உழைச்சிட்ருக்கா, ஆனால் நீ அவளுக்கு கம்மியான சேலரி கொடுத்துட்டு நீ மட்டும் அதிக காசு எடுத்துகிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீ எல்லாம் அதை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா, அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு சம்பாதிக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு பிள்ளையும் பொண்டாட்டியும் பார்க்காம கேப்லிங்கில் வந்து எல்லாத்தையுமே தொலைச்சிட்ருக்க, நீ அந்த குழந்தைக்காக ஏதாச்சும் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டதும், உன்னோட இந்த அட்வைஸ்லாம் நான் கேட்க வரல, ஒழுங்கா நீ இப்போ காசை கொடுக்குறே இல்லை உன் புள்ள கழுத்த இருக்குவான்னு சொல்லிட்டு அங்கே கத்திய வச்சுட்ருக்கான். ஹீரோயின் நீ அப்படிலாம் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு காசு கொடுக்க போகும்போது, அப்போ அங்கே பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்து ஃபுல் முண்டே அந்த மேலே பட ஆரம்பித்ததுமே அவன் வந்து அப்பீரியன்ஸ் எல்லாமே அங்கே மாற ஆரம்பிச்சிருது. அதை பார்த்ததுமே அந்த ஜீக் அங்கே ரொம்ப பயந்து போனதுமே இவ வேகமாக பிள்ளைய கையை கழட்டிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு ஓடிட்டுருக்கா. அவனுமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு ஏதோ கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது, ஏதோ ஆபத்தில் இருக்குது, நீ கார் எடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அந்த இடத்த நோக்கி கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் விழுந்ததுமே அந்த ஜீ, என்னப்பா நீ வந்துட்டு பிள்ளையை பெற்றுருப்பான்னு பார்த்தா ஏதோ மான்ஸ்டரை பெற்றிருக்க, இதை கொண்டு போய் சயின்ஸ் லேபில் கொடுத்தேன்னா ஏகப்பட்ட காசு எனக்கு கிடைக்கும், நான் உனக்குமே காசு கொடுக்குறேன், நீவே நிம்மதியாக வாழலாம் அப்படின்ற சொன்னதும், என் பிள்ளை பக்கத்தில் நீ வராதன்னு சொல்லும்போது அப்போ கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வந்து அவனை அடித்து போட்டுறான். என் பக்கத்தில் பிபி இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிடுறான். இந்த பிபி பார்க்க என்ன மாதிரியே இருக்குது அப்படின்னா இது என்னோட குழந்தையான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த திரும்ப ஜீ எந்திரிச்சு அட்டாக் பண்ண வந்ததும் இவே ரொம்ப கோவமாயிட்டு, என்ன தைரியம் தான் என்னோட புள்ள மேலே நீ கை வைப்பன்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் உல்ஃபோட அந்த ஃபேஸ் எல்லாமே அங்கே வெளியே வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து பயந்து போயிடுறான். அரண்டு போய் அங்கே வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப அரண்டு போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா, இவனை கொலை பண்ணிட்டா மினியோட வாழ்க்கை என்னத்துக்காகும்னு சொல்லிட்டு. பட் அவனுக்கு பார்த்தா அங்கே ரொம்ப கடுப்பாய் போயிடுது, ஏன் முன்னாடியே வேற ஒரு பர்சனை காப்பாற்றுறாளான்னு. அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆனதுமே இப்போ எதுக்காக நீ வந்து அவனை காப்பாற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும்
சொன்னதும் நான் என்ன பண்ண முடியும், நான் யாரோட உயிருமே எடுக்க விரும்பலன்னு அவன் சொல்லிடுறா. பட் அவனுக்கு கோவமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே மயக்கமானதுமே அவன் அங்கே வந்துட்டு தூக்கிக்கிட்டதுமே பிள்ளைய அங்கே அசிஸ்டண்ட்டை விட்டு தூக்கிட்டு வர சொல்லிட்டு இருக்கான். பிறகு நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிக்கும் போது அரண்டு போய் என் பிள்ளைய காணோம்னு சொல்லிட்டு ஓடும்போது அப்போங்க நம்ம ஹீரோ அவன் நல்லா தான் இருக்கான், பயப்படாது அப்படின்றத சொல்லிட்டு உன்னோட ரைட் சைடில் ரெட் கலரில் பர்த் மார்க் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்குறான். அப்புறம் எல்லாமே அவங்க சொல்லி கேட்டதுமே இந்த ரூம் நம்பரை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும், 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தப்பா அந்த ரூம்குள்ளே தானே நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே ஃபைனலாக நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கூட இருந்தது நான் தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே கண்ணுக்கு முன்னாடி நல்லாவே ஞாபகம் வந்துடுது. அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போங்க பேபி வந்துட்டு அப்புறம் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லும்போது பேபி அப்படியே என்ன மாதிரியே தான் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அதுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த காலத்துலையுமே இப்படிலாம் இருக்குமான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த முழுசாக மாறுறதுக்காக அவ்வளோ ஒரு பெயின் ஆகிட்டுருக்கும் அந்த ஃபுல் மூண்டேல் அப்படின்றத அவன் எல்லாமே விளக்கம் கொடுத்ததுமே அந்த குட்டி பையன் எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறான்றது ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியுது. எந்த டாக்டர் யார் நினச்சாலுமே ஏன் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. இதுக்கு எந்த சொல்யூஷனுமே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது மவுண்டன் ஏரியாவில் ஸ்ட்ரிங் வாட்டர் இருக்குது, அதை எடுத்து கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாமே சரியாக சான்ஸ் இருக்குது அப்படின்றதாமே சொல்கிறான். பட் எந்திரிக்கும் போது அங்கே ஃபுல் பெயினோட தான் இருக்கும் உடம்பு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அந்த குட்டி பையனுக்குமே அதே மாதிரி தான் அங்கே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த குட்டி பையனோட சவுண்டு கேட்டதுமே வேகமாக விழுந்தடிச்சு அங்கே உள்ள ரூம்குள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோயின்மே வந்து பார்த்தா புள்ளையோட இந்த நிலைமையை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அவள் மெடிசன் கொடுக்க போனதுமே இந்த மாதிரிலாம் நீ மெடிசன் கொடுக்கக்கூடாது, ஹியூமன் தான் சாப்பிட்ணும், எங்களை மாதிரி ஆளுங்க சாப்பிட முடியாது, கொஞ்சம் நேரம் பெயின் ஆகிருக்கும், அது எல்லாமே நாங்கள் வந்துட்டு சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறான். அதாவே சரியாயிரும்னு சொல்லிட்டு இருக்கான். பட் என் பிள்ளை வந்துட்டு எப்படி சரியாக முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு ஸ்லிப் ஆகி விழுக போகிறப்ப வேமா வந்துட்டு அங்கே பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே பார்த்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தானோ அதை விட இப்போ பெட்டராக இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோ இவன் என்ன இந்த பார்வை பார்த்துட்ருக்கா, ஒருவேளை என் மேலே என்ன லவ் எதுவும் வந்துருச்சா அப்படின்றத சொல்லிட்டு பார்க்குறான். பட் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போனால் பார்த்தியா, அதுக்கு கண்டிப்பாக நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என் பிள்ளை எப்படி குணப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அந்த மவுண்டனில் போய் அந்த வாட்டரில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு விட்டுறணும் அவனை, அப்படியே அவனோட பாடி வந்துட்டு கொஞ்சம் பழகி எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும், மெதுவாக தான் ஆகும், நம்ம மவுண்டன் போகணும்னு சொன்னதுமே என்னது மவுண்டன் போகணுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஏன் வர்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது அவன் மனசுலேயும் இவனுமே கூட வருவான், அங்கே வந்து தொலைஞ்சிட்டு இவன் ஃபுல்ஃபா மாதிரி என்ன கொலை பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறது, என் பிள்ளை யார் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவளோட மனசில் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பட் அங்கே வந்துட்டு குழந்தைக்காக அவங்க வந்துட்டு போகிறதுக்குமே சரின்னு சொல்லிடுறா. பிறகு அந்த இடத்துக்குமே அவன் கூட்டிகிட்டு வந்துட்டு உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அங்கே நம்ம அசிஸ்டண்ட்டை அந்த வாட்டர் எல்லாத்துக்குமே நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். அங்கே வந்துட்டு அவன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து அதை பற்றி யோசிச்சுட்ருக்கோமே பாஸ், நீங்கள் உங்கள் பிள்ளையும் உங்கள் ஒய்ஃபையும் நினச்சி ரொம்பவே அக்கறைப்படுறீங்களான்னு சொன்னதும் நான் வந்து அவளை எதுக்கு நினச்சி அக்கறைப்படுறேன், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நான் என் பிள்ளைய நினச்சி அக்கறைப்படுறேன் அவ்வளோதான், அவர் ஒரு ஹியூமன் அப்படின்றதாவே சொல்கிறான். பட் அவருக்கு புரியுது லவ் வந்துருச்சுன்றது. பிறகு அங்கே ரூம்குள்ளே வந்து பார்த்தா நம்ம தூங்கிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் அங்கே தரையில் படுத்திருக்கதை பார்த்துட்டு சரியான ஸ்டூப்பிட்டாக இருக்கா இவ, கீழே போய் யாராச்சும் படுப்பாங்களான்னு சொல்லிட்டு அங்கே மேலே தூக்கி அங்கே படுக்க வைக்க போகும்போது அங்கே 4 இயர்ஸ்க்கு முன்னாடி விட்டுட்டு போனது ஞாபகம் வந்துட்டு அவன் நான் ஏன் இவளை தூக்கிட்டு போகணும், இவ தான் என்னை வந்து விட்டுட்டு போனாலேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பட் இருந்தாலுமே அங்கே மியாவை கூப்பிட்டு அவளை தூக்கி பெட்டில் படுக்க வச்சிரு அப்படின்ற சொன்னதும் மியாவுமே அங்கே வர்றா. பட் அவளுமே இங்கே உல்ஃபாக தான் இருக்கா. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அரண்டு கத்தி விழுந்தடிச்சு ஓடினதுமே இப்போ எதுக்காக என்னை பார்த்து இவங்க இவ்வளோ தூரத்துக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க, நான் பார்க்க பியூட்டிஃபுல்லாக தானே இருக்கேன் அப்படின்றத அந்த பொண்ணு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே எல்லாருமே உல்ஃபாக மாறிட்டு அங்கே என் காதை பார்த்தியா என்ன கலரில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அந்த சின்ன பையன்ட்டு அங்கே வந்து சந்தோஷமாயிட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயமாயிட்டு வேகமாக போய் பிள்ளை பிடிச்சிட்டு என்ன சின்ன பிள்ளைகிட்ட இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றத சொல்கிறா. பட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஏன்னா ஹியூமனில் கூட இப்படிலாம் யாருமே பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தா. இங்கே நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. என்ன வந்துட்டு வெட்டி அங்கே நின்றுட்டுருக்கீங்க, போங்க உள்ள அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவளுக்கு வந்துட்டு என்ன தவிர எல்லாத்தையும் பல்ல காமிச்சு பேசுறதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இப்போ வரைக்குமே இவர் வந்து யாரையுமே வந்து இவ்வளோ தூரத்துக்கு கவனிச்சுக்கிட்டது கிடையாது, ஒரு ஹியூமனை, இந்த லேடிக்கு என்ன அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, அவரோட பிள்ளையோட அம்மா அவங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஆஃபீஸில் வந்துமே இவன் ரொம்பவே வயிற்றுச்சல் பற்றி அங்கே ஹீரோயினை தான் திட்டிகிட்டு இருக்கான். என்ன தைரியம் தான் இவன் வந்து என்னை தவிர எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பேசுவாள், ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கு அதை பற்றி
என்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் இவ சொல்லியிருக்காளா? எல்லா உமனுமே வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு பின்னாடி இருந்து பெரிய ஹீரோவாக்குவாங்க. இவ என்ன ஜீரோவாக்கியிருக்கா? என் புள்ளைய பற்றி கூட என்கிட்ட சொல்லாமல் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவன் இன்னமே கோவமாயிட்டு இந்த ஹியூமனை பற்றி நான் ஏன் யோசிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவனோட ஒர்க் அங்கே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு இங்கே வீட்டில் பார்த்தா ஹீரோயின் அவங்களுக்காக சூப்பராக அங்கே ஃபுட் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுங்க. சாப்பிட போகும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு வயிற்றுச்சலாகி போயிட்டு பார்த்தையா இவளை வந்து வரங்களும் எல்லாத்தையுமே கைக்குள்ள வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பாக நான் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன், எனக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு உன் வயசு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாஸ் உங்களை விட வந்து நான் சின்ன பையன் தான், பார்க்க தான் வந்து இந்த மாதிரி வந்து தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே உன்னோட வயசாகி போயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் கூட அறிவு இல்லை, உன்னோட ஸ்மெல்லை வந்துட்டு எப்படி கம்மி பண்ணணுன்றத அறிவு கூட இல்லையா, ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்கு, அப்புறம் வந்துட்டு இதனால் எவ்வளோ ப்ராப்ளம் ஆகும் உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே திட்டி விட்டு போகிறான். அப்போ இங்கே இப்படி சாப்பிட்ற டயத்தில் போய் திட்டிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வேற கவலை ஆயிட்டு இருக்கு. அவர் என்ன ஸ்மெல்லை பற்றி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னதும் அங்கே மியா சொல்கிறாங்க அது ஒன்றும் கிடையாது, அதுக்குமே ஒவ்வொரு மாதிரி வந்து ஸ்மெல் இருக்கும், அதுக்கு மேலே யார் வந்துட்டு இந்த சைடில் போகிறாங்கன்றதையுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஹியூமனா இல்லை வந்து வேறு விலங்குகளானு, இதனால் வந்துட்டு எங்களுக்கு வந்து நெகட்டிவாக எதுவும் நடந்துடக்கூடாது, அதுக்காக தான் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னதுமே இவ்வளோ இத்தனை பிரச்சனை இருக்கா இந்த விஷயத்துலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு சரி இருக்கட்டும் பரவாயில்ல இப்போ எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம சிசி வந்து அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சலாயிட்டு இருக்கு. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கா, ஒரு பிள்ளையை பெற்றுட்டானா இவன் மனசில் வந்துட்டு இங்கே வந்து பெரிய ஆளுன்னு நினைப்பா, நான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரூவ் பண்ணி காமிப்பேன், உண்மையான உல்ஃபை வந்து என்னால் தான் அவருக்கு பெற்று கொடுக்க முடியும், நான் தான் அவருக்கு வந்துட்டு கரெக்டான மேட்ச்ன்றதை நான் ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வைத்தறிச்சலாயிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ இப்படி பேபிக்காக நான் ஸ்கூல் வந்துட்டு தேடிட்டேன், நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிடுறா, ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி ஏன் நீ ஸ்கூலுக்கு குழந்தைய அனுப்பலன்னு சொன்னதும் ஏன் அனுப்பலைன்னா வேற ஒன்றும் கிடையாது, அவனோட நிலைமை எப்படி இருக்கு தெரியும்ல, அங்கே யாராச்சும் வந்துட்டு குழந்தைய பற்றி தெரிஞ்சுக்கிட்டே வந்து டீஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லை வெளியே தெரிஞ்சு ப்ராப்ளம் ஆகிட்டா என்ன பண்ண முடியும், அவனுக்குமே அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே சரி ஓகே அப்படின்றத சொல்கிறான். அங்கே அந்த காதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறா. அது கொஞ்ச நாளில் வந்துட்டு நம்ம இப்படியே வந்து அந்த வாட்டரை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தா நார்மலாக மாறிடும்னு சொல்லும்போது பட் ரொம்ப என் புள்ள அழகாக இருக்கான்னு சொன்னதுமே உனக்கு என்ன அது க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்கிறா. அப்போ சின்ன வயசில் அவனோட காது எப்படி இருக்கப்போ எல்லாருமே சேர்ந்து மான்ஸ்டர்னு சொல்லிட்டு கட்டோட்டை அடித்தது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. பட் ஹீரோயின் மட்டும் இப்படி யோசிக்கிறாளேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீ வந்துட்டு எங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது மனுஷங்களை விட நீங்கள் ரொம்ப ஃப்ரீயானங்கப்பா, நீங்கள் தான் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்கிறத இன்னொருத்தவங்க பறிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, பட் நீங்கள் அப்படி இல்லை ரொம்பவே நல்லவங்களா இருக்கீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அவன் அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறது அவள் வந்து உன்னோட புள்ளன்ற வாசம், பட் இருந்தாலுமே நான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ ரொம்பவே நல்லவன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவன் இங்கேருந்து போகும்போது அந்த சிசி உடனே வந்து ப்ரொவோக் பண்ணுறா. அவள் வந்து உன்னை செடியூஸ் பண்ணுறதுக்காக உன்னை இப்படி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா, இவளோட பேச்சில் நீ மயங்கிறாது அப்படின்றா சொன்னதும் அவன் என்னமோ வந்து என்னை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி எனக்கு என்னமோ தோணலை, நீ தான் அவளுக்கு எதிராக பண்ணிகிட்ருக்க, உன் மனசில் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது எப்பயுமே நடக்காது, ஸோ நீ அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்லது அப்படின்றதாவே சொல்கிறான். நீ இப்படி வந்து என்கிட்ட பேசணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்ருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு எல்லாம் ஒரே இனம்னு சொன்னதுமே அது எப்பயுமே கிடையாது, நீ யாருன்றது உனக்கு நல்லாவே தெரியும், ஸோ இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி பேச்சு பேசாதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப வைத்தறிச்சலாகி போயிடுது. எங்கள் குழந்தைகிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வர்றான். பட் அங்கே நம்ம ஷாவை பார்த்தா அப்பான்னு கூப்பிடாம அங்கே அங்கிள்னு கூப்பிடுறான். ஸோ அவனுக்கு அதை பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இன்னுமே குழந்தைகிட்ட நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கேர் பண்ணி பார்த்துக்கணும், அப்படின்னா தான் அவனுக்குமே என் மேலே பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அப்போ சிரிச்சுட்டே அவன்கிட்ட வந்துட்டு பேசுகிறா. அவனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட போகிறத நினச்சி அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அவள் சிரிக்கிறத பார்த்துட்டு இவன் மனசுமே மெல்ட் ஆகிட்டுருக்கு. பட் வந்துட்டு நான் ஏன் இந்த உமனை பார்த்து சிரிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோமாயிட்டு போகும்போது ஹீரோயின் நான் இவ்வளோ தூரத்துக்கு பேசிட்டு இருக்கனே, போகும்போது ஒரு வார்த்தை என் கூட சேர்ந்து வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு கூப்பிட்றானான்னு பார்த்தியான்னு சொல்லி யோசிக்கிறா. பட் கூட சேர்ந்து தான் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். கேட்குறான் நீங்கள் தான் என்னோட அப்பாவான்னு சொல்லி கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டாங்க அந்த பையனுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இதுக்கப்புறம் நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்றேன்னு சொல்கிறான். ஹீரோயின் குழந்தைக்கு அங்கே ரொம்ப நல்ல அட்வைஸ் கொடுத்துட்ருக்கா. ஸ்கூலில் வந்துட்டு சேட்டை பண்ணக்கூடாது, நீ வந்துட்டு எப்படி படிக்கிறன்றது முக்கியம் கிடையாது, நீ வந்துட்டு என்ன மாதிரி ஒழுக்கத்தை கற்றுக்கிறன்றது தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இவள் ஒரு நல்ல
நல்ல பார்ட்னராக இருப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு நல்ல மதர்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். எப்பயுமே அங்கே வந்துட்டு பார்த்தா இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டாங்க. போய் அங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. அங்கே போகும்போது நம்ம ஹீரோவுமே நீ வந்துட்டு நல்லா படித்து பெரிய லெவலுக்கு மார்க் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு வந்துட்டு எப்படி படிக்க முடியுமோ அந்த லெவலுக்கு நீ படித்து நல்லபடியாக வா. வேறு எந்த பிரச்சனைகளையும் போய் மாட்டிக்காத. உனக்கு ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம் இருந்தாலும் நீ அதை எங்ககிட்ட சொல்லிடு அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகி போயிடுது. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு பிள்ளைக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. கிளம்பி போயிட்டு இருந்தா ஒரு வார்த்தை கூட நம்ம ஹீரோயின் பேசாமல் இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு புள்ள இருக்கும்போது எப்படி பேசிகிட்டு இருந்தா, என்னை திரும்பி ஏதாச்சும் பார்த்து பேசுகிறாளான்னு பார்த்தியா? அதுக்கு மேலே இவள் வந்துட்டு பேசணும்னு எனக்கு என்ன அவசியமாக இருக்குது? நான் என்ன இவளை பார்த்து அப்படியே ஜொல்ல அணிஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு வயிற்றுச்சல்லே புலம்பிகிட்ருக்கான். ஸோ அதெல்லாமே நம்ம கிம்முக்கு கேட்டு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. இவருக்கு லவ் வந்துருச்சு, பாவம் ஒத்துக்க தான் மாட்டாருன்னு சொல்லிட்டு பாவம் புலம்பிகிட்ருக்கான். அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை என்னப்பா நடந்துட்டுருக்கு, நான் வந்துட்டு இப்போ என் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன், திரும்ப போய் பிக்கப் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக சார், புள்ள வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் போய் வெளியே வெயிட் பண்ணும்போது குழந்தை அப்பான்னு சொல்லிட்டு ஓடி வந்தா அது எப்படி ஒரு ஃபீலிங் தெரியுமா அப்படின்ற சொன்னதும் அவனுமே சரி போறேன்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் தனியாக குழந்தைய பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கா. அப்போ அங்கே மெசேஜ் வந்துடுது, இவனுமே வர்றான்னு. ஸோ 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. பட் இப்போ பார்த்தா ஹீரோயின் அவன்கிட்ட சிரிச்சு அங்கே பேசினதுமே அதை பார்த்துட்டு இவ இப்போ எதுக்கு என்னை பார்த்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா, நான் கண்டிப்பாக இவ்வளோலாம் கண்டுக்கலாம் போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த பக்கம் மூஞ்ச திருப்பிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா ஒரு பையன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான் மேரேஜுக்காக. அதை பார்த்ததுமே இந்த ஹியூமன்லாம் இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறது பெரிய வேலையாக வச்சுருக்காங்க. பட் அனிமல்ஸ்க்கெலாம் அப்படி எதுவுமே கிடையாது, எங்ககிட்ட தான் உண்மையான லவ் இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் யார் சொன்னது, உண்மையான லவ் ஹியூமனால் மட்டும்தான் பண்ண முடியும், உங்களுக்குலாம் அதை பற்றி என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. 2 பேத்துக்குள்ளே இப்படியே ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஈஸியான பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறீங்களா அப்படின்ற சொன்னதும் பட் அது என்னமோ உண்மைதான், ஆனால் அதுக்காக பியூரான லவ் இல்லைன்றதெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்கிறா. கரெக்டான பர்சனை பார்த்து சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணோன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை அவங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு ஒத்துக்கவே மாட்டான். அப்போ ஹீரோயின் கண்ணடிச்சு கிஸ் பண்ணி காமிச்சு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவன் இதை பார்த்து நான் மயங்கியெல்லாம் போயிடக்கூடாது, என் பாட்டிக்குமே இதே தான் நடந்துச்சு, பட் அந்த பர்சன் என் பாட்டியை கொலை பண்ண ட்ரை பண்ணார், நானுமே அந்த வலையில் போய் மாட்டக்கூடாது, இவளை பார்த்து எனக்கு என்ன லவ் வருதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பட் ஹீரோயின் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்னத்தை புரிய போகுதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்படியே தான் வந்துட்டு வாக்குவாதம் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அவன் கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டான், மனுஷங்க உண்மையிலே லவ் பண்ணுவாங்கன்னு. அப்போ அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் அவ்வான்னு சொல்லிட்டு ஓடி வந்ததுமே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அங்கே அவனுமே எங்கள் குழந்தைய தூக்கிறான். அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு அந்த பையனுக்கு. 2 பேருமே சேர்ந்து அங்கே பிக்கப் பண்ண வந்திருக்காங்கன்னு. நைட் அங்கே சேர்ந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாம் என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இந்த சிசி மட்டும் என்னமோ என்னை கடிச்சு தின்ற மாதிரியே என்னை முறைச்ச மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சதுமே இவன் இதுக்காக என்னை எப்போ பார்த்தாலும் பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா, இது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக எந்திரிச்சு போனதும் அவங்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்ன சாப்பிட்றத விட்டுட்டு இவர் எந்திரிச்சு போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ரூமில் இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளுக்காக அங்கே ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வந்ததுமே இது எனக்காகவான்னு சொன்னதும் ஆமாம் ஒரே ட்ரெஸ்ஸில் எத்தனை நாளைக்கு நான் பார்க்க முடியும், அதனால தான் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன், போட்டுட்டு வான்னு சொன்னதுமே போட்டுட்டு வந்தால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் சிரிச்சுட்டே பேசினதும் இவ எதுக்காக என்ன சிரிச்சு பேசி செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாளா, இவளோட வலையில் நான் விழுக மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக போய் கதவை லாக் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோயின் இவ எதுக்காக இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை என் பிள்ளைகிட்டேருந்து என்னை தனியாக பிரிச்சுட்டா நான் என்ன பண்ணுறது, என்ன பிடிக்காம எதுவும் போயிடுச்சான்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயுமே இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. பிறகு அங்கே குழந்தைட்டாவே நீ ஆபத்தில் இருந்தால் நீ எப்படி வந்துட்டு தன்னை காப்பாற்றிக்கணும், அப்புறம் என்னை வந்துட்டு எப்படி கூப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே அங்கே சொல்லிட்டு இருக்கான். ஸோ அது எல்லாத்தையுமே அந்த பையனுமே கேட்டுட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறான். விட்டுட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போயிட்டு இருந்தா அங்கே ஹீரோ வந்துட்டு என்ன கேட்டாலும் சரி ஹீரோயின் ஆமாம் இல்லைன்னு இப்படி மட்டும் தான் பதில் சொல்லிட்டு இருக்கா, எதுவுமே பேச மாட்டா. அப்போ அங்கே ஃபோனை கையில் வச்சுட்டு அங்கே பார்க்கும்போது எல்லாமே பார்த்துட்டாவே இவ இதுக்கு இப்படி கோவம் ஆயிட்டுருக்கா, ஒருவேளை என்னோட அட்டென்ஷன் வேணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா போலன்னு சொல்லிட்டு எங்கள் கார்டு எடுத்து கொடுத்து என்னோட அம்மான்ற வசம் தான் கொடுக்குறேன், ஆனால் வந்துட்டு நீ ஓவராலாம் எதுவும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத, உன் அழகில் மயங்கிருவேன்னு, நீ வந்துட்டு என்னை கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னை வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேசினதும் என்னது உன்னை வந்துட்டு லைக் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கன்ஃபர்ஸ் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு நீ கனவு கண்டுட்ருக்கா, இப்படி ரூமர்ஸ்லாம் யார் கிளப்பிட்டு இருக்காது, உன் மூஞ்சை நீ பார்த்துருக்கியா, உன் மனசில் நீ என்னென்னு நினச்சிட்டு இருக்க, ரொம்ப ஹேண்ட்ஸம்லாம், நீ அந்த லெவலுக்குலாம் ஒர்த்து கிடையாது, ஃபஸ்ட்டு எனக்கு ஈக்குவலாக நீ உன்ன மாதிரி பர்சனை போய் யாருக்காச்சும் பிடிக்குமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக
அங்கே வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. வீட்டுக்குமே இங்கே கோவமாயிட்டு வந்துட்டுருக்கா. அப்போங்க நம்ம கிம் வந்துட்டு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். சாப்பிட சொன்னாலுமே கோவமாயிட்டு இன்னும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அதை எல்லாத்தையுமே அங்கே நம்ம சிசிக்கு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. கோவம் அங்கே ரூம்குள்ள என்னமோ வந்துட்டா. அங்கே பயங்கரமாக ஆனால் அவளுக்கு பசிச்சிட்ருக்கு. நைட்டு போல் தெரியாமல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனால் அந்த சிசி அங்கே தான் நின்றுட்டுருக்கா. இப்போ நான் வந்துட்டு சாப்பிட தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவள் சிரித்து பேசும்போது சும்மா இந்த நடிப்பெல்லாம் நிப்பாட்டு. நீ வந்துட்டு ஒரு ஹியூமன், நாங்கள் வந்துட்டு வேற இனம். நீ எங்கள் கூட சேர்ந்து ஒன்றால் இருக்க முடியாது. உன்னை என்ன இங்கே அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? குழந்தைக்காக தான் வச்சுட்டு இருக்கான். குழந்தை கொஞ்சம் பெருசானதுமே குழந்தைய ஒன்றிருந்து பறிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்கன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்கு, அது என்னோட புள்ள, நான் ஏன் வந்துட்டு விட்டுட்டு போகணும்னு சொன்னதும் இதான் உண்மை, நீ விட்டுட்டு தான் போய் ஆகணும், இல்லைன்னா உனக்கு நடக்கிறதே வேறன்னு சொன்னதும் அப்படிலாம் என் பிள்ளைய நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னதும் கண்டிப்பாக வந்துட்டு கிம் உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவான்னு சொன்னதுமே ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா. நீ அன்பா சொன்னா புரியாது, நான் வந்து உன்னை அட்டாக் பண்ணாதான் உனக்கு புரியுமான்னு சொல்லிட்டு அவளை அங்கே அட்டாக் பண்ணி மேலேருந்து தள்ளிடுறா. ஸோ ஹீரோயின் மயக்கமாய் கிடைக்கவுமே ஹீரோ பயந்து போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். ஏன் சும்மா இந்த நடிப்பெல்லாம் நடிச்சிட்டு இருக்காத, என் பிள்ளைய நீ என்கிட்ட வந்து பறிக்கிறதுக்கு தானே இத்தனை ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் உன் குழந்தைய நான் ஏன் பறிக்க போகிறேன், நீ தானே குழந்தையோட அம்மான்னு சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கன்னு. கண்டிப்பாக என் பிள்ளைய கொஞ்சம் நல்லானதுமே நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன், இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொன்னதும் அவன் ஏதோ பேசி பார்க்குறான். பட் ஹீரோயின் அங்கே புரிஞ்சுக்க விரும்பல, ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்து போயிடுறா. பிறகு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அங்கே குழந்தையோட அவன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே நீ நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன், நீ பிள்ளைய பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே இவனுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு அவள் என்ன பையனை பார்க்க போகிறாளா பொண்ணை பார்க்க போகிறாளா யாரை பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு இப்படியே ஓவர் திங்கிங் அவனுக்கு போயிட்டே இருக்கு. நைட்டு ஃபுல்லாக அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டே இருக்கான். இப்போ அவள் வந்துட்டு இன்னுமே வரல, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு மினியோட சேர்ந்து தான் அங்கே பார்ட்டி பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு இப்படி அவள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுமே அந்த இடத்துக்கு தேடி போயிடுறான். அவங்க ஃப்ரெண்ட் அப்பா நான் தான் சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டதுமே அப்போ அங்கே மினியுமே நீங்கள் தானா இதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தியா இவனை எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பார்ட்ஸ் ஒவ்வொன்றா ரசித்து அங்கே பேசிகிட்டு இருக்கா. அவனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலை. சரி ஓகே நான் இப்போ கூட்டிகிட்டு கிளம்புறேன்னு சொல்லும்போது அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு நியூ லவ் ஸ்டோரி ஏதோ ஸ்டார்ட் ஆக போது போலன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே காருக்குள்ளே ஏற்றும் போது அங்கே நம்ம மினி சொல்கிறா அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்க்க ட்ரை பண்ணா, தயவு செஞ்சு நீங்கள் நான் எல்லாம் அவளை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவளை ஏற்றுனா அவள் ரொம்ப பாடாப்படுத்திட்டேக்கா. ஆக்சிடெண்ட்டாக 2 பேத்துக்குமே இங்கே கிஸ் ஆனதுமே அவனோட அந்த இயர்ஸ் எல்லாமே வெளியே வந்துடுது. அதை டெடி பேர் நினச்சி பிடிச்சி கொஞ்சிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த டெடி பேர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுங்க உளர்னதுமே இப்போ வரைக்கும் யாரையும் என்னை எப்படிலாம் நான் டச் பண்ண விட்டதே இல்லை, இப்போ எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, நான் வந்துட்டு இதெல்லாமே ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணான்னு சொல்லிட்டு அவனுக்குமே எதுவும் புரிய மாட்டுது. வந்து அவளை அங்கே வந்து படுக்க வச்சுட்ருக்கான். அங்கே ஷாவ் வந்துட்டு அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேர் பண்ணி பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு மினி வந்துட்டு இவளை பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டு ஏகப்பட்ட காசெல்லாமே கொண்டு வந்து வச்சு அங்கே கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்து இதுக்காக இவ்வளோ காசு வச்சுருக்கான், ரெண்டாவது என்னை எதுக்கு இவ்வளோ கேர் பண்ணி பார்த்தான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. நேற்று காரில் நடந்த எல்லாமே ஞாபகம் வந்ததுமே ஐயோ கடவுளை இப்படிலாம் எனக்கு நடந்துருச்சா, என்ன பண்ணுறது, ரொம்பவே வந்துட்டு அசிங்கம் பண்ணிட்டேனா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. போய் அவனை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும், ஒருவேளை நேற்று நைட்டு வந்து ஏதாச்சும் எங்கள் 2 பேத்துக்குள்ளே நடந்துருச்சா, அதனால தான் வந்துட்டு இவன் எனக்கு இப்போ காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காக காசு கொடுத்தானான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் அப்போ அவளுக்கு அங்கே வயிறு ரொம்ப பெயின் ஆனதுமே ஷாவ் ஓடி போய் இப்படி அம்மாவுக்கு ரொம்ப முடியல அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறான். அதை கேட்டுட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அந்த குட்டி பையன் ரொம்ப ஃபீல் பண்ணதும் அம்மாவுக்கு சும்மா ஸ்டொமக் பெயின் தான் நல்லாயிரும் அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோவுமே ஆஃபீஸ்க்கு வரல இன்னைக்கு லீவ் அப்படின்றத சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஒரு ரெஸ்பான்சிபிளான ஃபாதராக நீ நடந்துக்கிறணும், குழந்தைய கரெக்டாக ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், அவனை நல்லா கேர் பண்ணிக்கிறணும், ஆஃபீஸ்லேயுமே ஒர்க் பண்ணணும், எனக்கு வந்துட்டு இத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க பார்த்துக்குவாங்க, நீ கிளம்பு அப்படின்றத சொல்கிறா. பட் ஆஃபீஸ்க்கு போயுமே சுத்தமாக அவனால் முடியல, எப்போ பார்த்தாலும் ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்ததும் என்னாச்சு அவளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமானு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மினியோட சேர்ந்து அவங்க நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஆமாங்க அசிஸ்டன்ட் பாஸ் இதை பற்றிலாம் நீங்கள் விட்டுட்டு பர்த்டே வரப்போகுது அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்றதை யோசிங்க அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு அங்கே மினி அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட வாழ்க்கையில் ஃபைனல் டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சுப்பா, ஜீவோட சேர்ந்து நான் வந்து டைவர்ஸ் வாங்க போகிறேன், இதுக்கப்புறம் என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது, நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ண போகிறேன் கேஸுன்னு சொன்னதும் நான் எப்பயும் வந்துட்டு இதை பண்ண வைக்கணும்னு ஒன்று நினச்சேன், பட் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறதுனால அதை நடக்கக்கூடாது, நான் அதனால தான் வந்துட்டு பேசாமல் இருந்தேன், இப்பயாச்சும் உனக்கு வந்துட்டு புத்தி வந்துச்சு எனக்கு அது போதும் நம்ம பேசிகிட்டு இருக்கா. பிறகு
கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவுமே அங்கே ஏகப்பட்ட பொக்கேஸ்லாம் வந்து வச்சதுமே அதெல்லாமே பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஏன் நீ இவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கான்னு சொன்னதும் ஆஃபீஸில் வேலை வந்து முடிஞ்சு போயிடுச்சு, போர் அடிச்சிச்சு, அதனால் வந்தேன். ரெண்டாவது ஒரு வயசான லேடி பொக்கேலாம் வித்துட்டு இருந்தாங்க, இதை வாங்கிட்டு போய் நான் வந்துட்டு என்ன பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கட்டுமேன்றதுக்காக அப்படியே இங்கே வந்துட்டு வீட்டுக்கு போகாமல் அதனால தான் கொண்டு வந்தேன்னு சொன்னதும் ஹீரோயின் இப்போ இவன் என்ன உண்மையிலே வந்துட்டு பாராட்டுறானா இல்லை அசிங்கப்படுத்தணும் பண்ணுறானான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கா. அங்கே ஒரு விழாவை அவளோட பேரில் எழுதி கொடுத்ததுமே இதெல்லாம் எதுக்கு எனக்குன்னு சொன்னதுமே இதெல்லாம் உனக்கு தான் வச்சுக்கோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே வாங்கிக்கிறா, எப்படினாலும் கொஞ்சம் நாள் கிம்மை விட்டுட்டு போக வேண்டியதாக இருக்கும், இதெல்லாம் என் பிள்ளைக்கு தானே சொந்தமாகும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு தான் அதை வாங்கிக்கிறா. அப்போ அங்கே சிசி கால் பண்ணிட்டு நீ என்ன பூரா டைமே வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துட்ருப்பியா, நீ என்ன வீட்டுக்கு வர மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதும் இந்த மாதிரி பேச்செல்லாம் உன்னை யார் பேச சொன்னது, வேலை பார்த்துட்டுன்னு சொன்னதுமே ஹியூமன் நல்ல மனுஷங்க கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோமாயிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நைட் போல் நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேத்துக்குமே பெட் ஸ்டோரி எல்லாமே சொல்லி அங்கே தூங்க வச்சுட்ருக்கா. அப்போ அங்கே அவன் வந்து நீ ஏன் வந்து புரிஞ்சுக்கவே மாட்ற, ஹியூமன்லாம் நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் இந்த மாதிரிலாம் என்னை ஏதாச்சும் பேசிட்டு ரூமுக்குள்ளே வர ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த வீட்டிலே நீ இருக்க மாட்டேன், அடித்து உன்னை வேட்டி விட்டுருவேன், மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கோவமாயிட்டு துரத்தி விட்டுறான். நெக்ஸ்ட் எங்கள் பர்த்டே பார்ட்டியை காமிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளை காணமே இன்னுமேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறான். நான் ஆல்ரெடி மேடம்கிட்ட வந்து ட்ரெஸ் எல்லாமே கொடுத்து ரெடியாக சொல்லிட்டேன், இப்போ வந்துருவாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினும் அவனுக்காக ஒரு கிஃப்ட் வந்துட்டு கொடுக்குறா. பட் அந்த கிஃப்ட் அவன் யாருக்கு முன்னாடியும் ஓப்பன் பண்ணலை. உள்ளே வந்துட்டு பார்க்குறான். பார்த்தா அந்த குட்டி பையனோட சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுதுட்டு இருக்கான். பிறகு ஹீரோ இல்லாத இந்த சான்ஸை யூஸ் பண்ணி உனக்கு சொன்னால் புத்தி வராதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே அவள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பட் அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவளை அங்கே வந்துட்டு வார்ன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறான். ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயினோட ஹேண்டை பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு அவன் ப்ராமிஸ் பண்ணிகிட்ருக்கான், உனக்கு எதுவுமே நடக்க விட மாட்டேன், உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் கையை பிடிச்சிட்டு அங்கே படுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின் கண்ணை முடிச்சதுமே அவன் வந்து ரொம்ப வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே போனதுமே நைட்டு ஃபுல்லாக என்னமோ வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்தான், இப்போ நம்ம இப்படி இக்னோர் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோயின்மே எப்படினாலும் இவனை விட்டுட்டு போகிறது கன்ஃபார்ம் தான், இதுக்கப்புறமே இங்கே இருந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காம புள்ளையை கூப்பிட்டுட்டு பேசாமல் கிளம்புறதான் பெட்ரு அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அங்கே அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. நைட்டு ஃபுல்லாக தூக்கத்தில் என்னோட பேரை சொன்னால் இப்போ நம்ம வந்து கிளம்பி போயிட்டுருக்காள், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் ஆஃபீஸில் போய் இதை பற்றி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டை சொல்லி இது எல்லாமே பற்றி எங்கள் டீட்டெயில்ஸாக விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். அவன் எதுக்காக என்னை இக்னோர் பண்ணிகிட்ருக்கா, எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்றத சொன்னதும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கண்டுபிடிச்சி சொல்யூஷன் சொல்கிறேன் பாஸ் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயினும் அங்கே ஹீரோவுமே சேர்ந்து அங்கே குழந்தைய விட போகிறப்ப அந்த பையன் சொல்கிறான், இந்த உலகத்திலே ரொம்ப பியஸ்டான ஒரு சன்னா அது நான் மட்டும்தான், ஏன்னா எனக்கு 2 பேருமே சேர்ந்து என்னை டெய்லி வந்துட்டு இப்படி ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ண வந்தீங்கன்னா அதை விட எனக்கு என்ன ஹாப்பி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மிங்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்ட்டு வந்து கால் வந்ததுமே எத்தனை நாளாச்சும் உன்ட்ட பேசின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு யார்கிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கா, என்னை விட்டுட்டு போயிடுவாளா என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசனையாக வந்துட்டுருக்கு. பிறகு திரும்பவுமே அங்கே வந்துட்டு அங்கே அந்த சிசி அவனோட ட்ரிங்க்ஸில் நைட்டு வந்து ட்ரக்கை கலந்து வச்சிடுறா. ஸோ அவன் வந்துட்டு புரிஞ்சுக்கிறான், கண்டிப்பாக இவ தான் இந்த வேலை பண்ணியிருக்கான்னு. அங்கே உள்ளே செடியூஸ் பண்ண வந்ததுமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டு போய் ரொம்ப விட்டு போயிரு, இல்லைன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அங்கே ஒர்க்கரையுமே கூப்பிட்டு இவ்வளோ மாதிரி லேடிலாம் இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, இந்த மென்ஷனை விட்டு அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்றத சேர்த்து அங்கே ஆர்டர் கொடுத்துடுறான். அவங்க நம்ம ஹீரோயின் அங்கே ரெடி பண்ணி ரூமுக்கு போங்க மேடம், சாருக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டதுமே நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. பட் அங்கே ஹீரோ பார்த்தா ரொம்ப அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கோமே போனவுன்னா அவனோட மசில்ஸ் எல்லாமே பார்க்குறா. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருக்கான் பார்க்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டுங்க கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் திரும்ப அவனோட மசில்ஸ் எல்லாமே தொட்டு பார்த்துட்டு ஐயோ கடவுளை இவனை நான் விட்டுட்டு போகணும்னு நினச்சேன், நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோவுமே வந்து அவளை மீட் பண்ணிவிட்டு அவனால் எதுவும் பேச முடியல, ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் ஆகிட்டுருக்கு. அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகும்போது அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி மேடம் வந்துட்டு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்கள விட்டுட்டு போனாங்க இல்லையா, அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் வந்திருக்கு, அதனால தான் போயிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இத்தனை நாளாக அந்த பொண்ணை நான் எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருந்தேன், நான் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே பேசி அவளை வந்துட்டு கிளியர் பண்ணி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவளை அந்த பொக்கே ஷாப்க்கு அவன் கிளம்பி போகிறான். பிறகு அவன் அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு நடந்து எல்லாத்தையுமே அங்கே சாரி சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அவன் தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு இவன் என்ன பேசுகிறான், எதுக்காக அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியலை. ஸோ அவங்க பாட்டியை டெத்தை பற்றியுமே அவன் பேசிட்டு இப்போ வரைக்குமே தப்பாக நினச்சிட்டு இருந்த எல்லாத்தையுமே அங்கே கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் எனக்கு நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரியலை.
பிறகு அங்கே பேபியோட சேர்ந்து அவங்க பாட்டியோட அந்த சமாதிக்கு தான் போயிருக்கா. அங்கே பாட்டி என்னோட அப்பா என்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் பேசினதுமே ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா உண்மையிலே அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான், நான் என்னன்னு சொல்லிட்டு தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதோ, நீ இப்படி பாட்டியோட சமாதிக்கு என்கிட்ட சொல்லாம வந்தேன்னா எனக்கு எதுவும் தெரியாதா, நீ கொஞ்ச நேரம் அங்கே போய் நீ வெயிட் பண்ணு, நான் பாட்டிட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளார் எல்லாமே வச்சு பாட்டி நீங்கள் எனக்காக வந்துட்டு ப்ரே பண்ணிக்கோங்க ஹெவனில் இருந்து, நான் உங்கள் பேத்திட்ட வந்து இப்போ என்னோட லவ் சொல்ல போகிறேன், அவன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின்மே எனக்கு வந்துட்டு இதுக்கு என்ன பதில் சொல்கிறேனே தெரியலை, நான் வந்துட்டு என்ன உனக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன், என்னால் வந்துட்டு எதையுமே டக்குன்னு வந்துட்டு ஏற்றுக்க முடியலன்னு சொன்னதுமே அவன் தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோயின் நீ குழந்தைக்காக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறியா இல்லை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது எனக்கு ஃபைனலாக ரியலைஸ் ஆயிடுச்சு, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அந்த குட்டி பையன் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே வீட்டுக்குமே போயிடுறாங்க. பட் அங்கே சாப்பிடாம ரெண்டு பேருமே ரொம்ப ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் என்னாச்சு ரெண்டு பேரும் மூஞ்ச அப்படி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அப்போ ஹீரோவுமே அங்கேருந்து போயிடுறாங்க. என்னமோ ரொம்ப பேட் ஸ்மெல் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்கிறான், இது மனுஷனோட டெட் பாடியோடது, ஏதோ வந்து தப்பான உல்ஃப் வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம் மனுஷனை, நான் அது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன், நீங்கள் வீட்டில் சேஃப்டியாக இருங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் பயமாயிடுச்சிருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோ வர்றான், பட் அவனுக்கு அடிபட்டுருக்கு. ஹீரோயின் அவனை பார்த்து பயந்து போயிடுவான்னு பார்த்தா அவனை நினச்சி தான் அவளுக்கு கவலையாயிட்டுருக்கு. அங்கே உடம்புலாமே மெடிசன் எல்லாமே போட்டுருக்கவுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ பார்த்தா அங்கே வால் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருதா, அதை பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போகும்போது என்ன ரெண்டு பேருமே தூங்காமல் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு படுக்க அங்கே குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. சரி நீங்கள் ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுங்க, நான் அந்த உல்ஃப் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம், அது யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன்னு சொல்லும்போது அவன் போய் கொஞ்ச நேரத்துலேயே அந்த கெட்ட உல்ஃப் அங்கே உள்ளே வந்துடுது. நம்ம ஹீரோயினை எனக்கு இன்னைக்கு ரொம்பவே வந்துட்டு சரியான உணவு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகிறப்ப அந்த குட்டி பையன் அங்கே ஹீரோயின் தப்பிக்க வச்சுட்டு அவ மாட்டிக்கிறா. அந்த பர்சனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ, பதிலுக்கு அவனுமே அட்டாக் பண்ணி கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு உல்ஃபாவே முழுசாக மாறினதுமே அதை பார்த்துட்டு மடியில் தூக்கி வச்சுட்டு பயங்கரமாக அவள் அழுததோ, இப்போ எதுக்காக அழுதுட்டு இருக்கா, நான் என்ன சேர்த்தா போயிட்டேன், நான் நல்லா தான் இருக்கேன், காலையில் எழுந்திரிச்சா நான் வந்துட்டு நல்லா இருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. அங்கே பக்கத்தில் அந்த உல்ஃபை படுக்க வச்சுட்டு தூங்குனதுமே நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா அங்கே ஹீரோ வந்துட்டு படுத்திருக்கதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. பிறகு ஃபைனலாகவே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுச்சேக்கா, இந்த இடம் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டதும் எனக்கு ஞாபகம் இருக்கே, நான் சின்ன வயசில் விளையாட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இங்கே தான் வச்சு ப்ரப்போஸ் பண்ணணுன்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான். பட் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அந்த ஹோட்டலில் மீட் பண்ணலை, இதுக்கு முன்னாடியே நம்ம மீட் பண்ணியிருக்கோன்னு சொன்னதும் எப்போன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது உனக்கு சின்ன வயசில் நடந்தது ஞாபகம் இல்லையா, சின்ன பிள்ளைங்களாமே ஒரு குட்டி உல்ஃபை பிடிச்சி கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்கப்ப நீ தானே வந்து காப்பாற்றின, அந்த உல்ஃபை நான் தான் அப்படின்றதாமே சொல்கிறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நீ அதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்குமே ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிடுது. நான் வந்துட்டு அப்போ இருந்தே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், ஹியூமன் வந்துட்டு உண்மையிலே லவ்வுக்கு வந்துட்டு சரியான பர்சன் கிடையாதுன்னு நான் நினச்சேன், பட் உண்மையிலே நீ சொன்ன மாதிரி சரியான பர்சன் கிடைச்சா எல்லா லவ்வுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்றதாமே சொல்லிட்டு அங்கே ஹீரோயின்ட்டுமே ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே மேரேஜ் பண்ண ஓகேன்னு சொல்லிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த டிஃப்ரெண்ட்டான சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.